பாரு வைஷு, நான் தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா ஆனா என்னால அந்த மாதிரி சொல்லாம இருக்க முடியல. என்னது? அது ஆதித்யா உண்மையிலே நல்ல பையனா தெரியறாரு. ஆனா மகேஷ் அவன் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரத்னா, தயவு செஞ்சு இந்த டாபிக்க விடு. எந்த விஷயம் பாசிபிள் இல்லையோ அத பத்தி யோசிச்சு என்ன பண்றது? நம்ம சைடுல இருந்து நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டோம். ஆனா இட்ஸ் இம்பாசிபிள். ஜஸ்ட் forget it. நீ சொல்றதுதான் எனக்கு சரியா படுது. இங்க பாரு வைஷு, நீ கல்யாணம் பண்ணி போக போற இடம் நல்ல இடம். அந்த பையனும் நல்ல பையனா தெரியறான். என்ன கேட்ட ஆதித்யாக்கு நான் 10 on 10 கொடுப்பேன். உண்மையாதான். அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறமா யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா என்ன? பெரியப்பாவுடைய சாய்ஸ பாராட்டி ஆகணும். அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு இல்ல? எனக்கு ஏற்கனவே தெரியும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஆடிய பிடிக்கும். உனக்கு உண்மையிலேயே ஆதித்யாவை பிடிச்சிருக்கா? அப்பா நீங்களா? பதில் சொல்லுமா. தேங்க் காட். என் குடி குடி கம் டிராப்ஸ் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிம்மா, நான் உடனே போய் ஆடியோட பேரண்ட்ஸ்க்கு இந்த குட் நியூஸ் சொல்லிட்டு வரேன். ஓகே? இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு தானே நல்லது. அது மட்டும் இல்ல, வைஷுவோட சம்மதம் கண்டிப்பா தேவை. அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியணும். அவளுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்பதான் இதை அவன் என்கிட்ட சொன்னான். முதல்ல ஆடியோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த நல்ல விஷயத்தை சொல்லிடுறேன். சரி. இங்க யாராவது என்னோட குக்கிங் பார்ட்னர் பாத்தீங்களா? அவதான் நல்லா குக்காச்சு, கிச்சன்ல தான் இருப்பா. ஓ ரியலி? உங்களுக்காக மோர் கலந்துட்டு இருக்கா. ஓ விடு, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே, ப்ளீஸ் குடு. ஆமா. ஒரு செகண்ட். ஆடி, மம்மியும் டாடியும் உன்கிட்ட ஏதோ பேசணுமா? எஸ் மாம். ஆமா மாம், நீங்க சொன்னதை விட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. அவ சின்ன வயசுல எப்படி இருந்தா இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கா. ஆக்சுவலி மாம், நீங்க அவளை பாத்தீங்கன்னா நீங்க அவ ஃபேன் ஆயிடுவீங்க. நானும் ஏற்கனவே அது ஒண்ணு இல்ல. அஃப்கோர்ஸ் மாம், 100% சம்மதம் தான். அஃப்கோர்ஸ். நீங்க பேசுறீங்களா? ஓகே, 1 செகண்ட் இருக்கு. வைஷு, மம்மி உங்ககிட்ட பேசணுமா? ஓ, ஹலோ. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இல்ல இல்ல, இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றது இல்ல. இருந்தாலும் நீங்களும் மம்மியும் தான் எப்ப பார்த்தாலும் சீட்டிங் பண்ணிட்டே இருப்பீங்க. நாங்க குழந்தைங்களா இருந்ததுனால எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துக்கிட்டோம். சாந்தி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பொண்ணோட பிரிவை எந்த அம்மாவால தான் தாங்கிக்க முடியும்? ஆனா இவளை பார்க்கும்போது இவன் நிச்சயம் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. உண்மையை சொல்ற ஆகாஷ், நீங்க என்னோட மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. உங்களோட செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நான் போய் ஆதித்யாவோட ரூம் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பெரியமா, நீங்க இருங்க. நீங்க எங்கேயும் போகாதீங்க. பரவாயில்ல, நான் போய் ஒண்ணும் தேவையில்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நானே செஞ்சுக்கிறேன். ஓகே, ரிலாக்ஸ். நீங்க நீயும் நானும் சரியா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவே இல்ல. வெல், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அக்கார்டிங் டு பிரேக்கிங் நியூஸ், நீ ரொம்ப சீக்கிரம் என் மச்சினிச்சு ஆக போற. அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபேவர் வேணும். செய்வியா? அது கேட்க போற ஃபேவரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரத்னா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ, இல்ல பெரியமா, பேசட்டும் விடுங்க. வருங்கால மச்சினிச்சாச்சே, உரிமையில பேசுறா. இங்க பாரு, விஷயம் என்னன்னா, நாளைக்கு நீ என்னோட மார்க்கெட்டுக்கு வரணும். என்ன, வரியா? கண்டிப்பா. தேங்க் காட், இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வைஷுவோட கல்யாணம் நிச்சயமா நடந்துரும். முதல்ல இந்த குட் நியூஸ போய் மகேஷ் கிட்ட சொல்லிடலாம். மகேஷ், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் பாயசம் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட ஃபேவரட். மறுபடியும் இங்க வந்துட்டியா? உன்னதான் என் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ மகேஷ், ஒரு குட் நியூஸ். அத சொல்லாம என்னால இருக்க முடியல. நம்ம வைஷு இருக்கால, அவளுக்கு ஆடியோட கல்யாணம் நடக்க போகுது. ஜாதகம் பார்க்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்பவே வைஷு அவ மாமியார் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. டேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணனும். இந்தாங்க, இப்ப எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை. உன்னை நீ ரொம்பவும் புத்திசாலின்னு நினைச்சுக்காத ஜானு. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரமே வைஷு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு நினைக்கிற, அதானே? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. வைஷு இந்த வீட்டை விட்டு போறாளோ இல்ல இல்லையோ, ஆனா கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போற. மரியாதை இங்கிருந்து வெளியே போயிடு. அவுட். நான் போக மாட்டேன். இந்த ரூமை விட்டு போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உங்களால என்ன முடியுமா செஞ்சுக்கோங்க. என்ன கலாட்டா பண்ணுவீங்களா? பண்ணுங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி கலாட்டா பண்ணுங்க. ஆனா நான் இந்த ரூமை விட்டு எங்கேயும் போறதா இல்ல. சரி, போக வேண்டாம். நான் இங்கிருந்து போயிடுறேன். என்னோட மொத்த நிம்மதியும் கெடுத்தது நீதான். கங்க்ராச்சுலேஷன் வைஷு. நீ ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க போற, ரைட்? ஐ திங்க் த மேன் ஆஃப் யர் ட்ரீம்ஸ். அதெல்லாம் விடு மகேஷ். நீ இந்த தலகாணி பெட்ஷீட் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? மொட்டை மாடியில தூங்க போறியா? மகேஷ், அப்படி என்னதான் ஆச்சு? நீ என்ன பத்தி யோசிச்சு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத வைஷு. இன்னைக்கு உன்னோட கல்யாணம் முடிவா இருக்குல்ல? ஓ, இந்த நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன் என்னோட இந்த நிலைமையை பார்த்து நீ மூட கெடுத்துக்காத வைஷு. மகேஷ் ப்ளீஸ், நீ மாடியில எப்படி தூங்குவ? பனி பெய்யும், கொசு வேற கடிக்கும், உடம்பு கொத்துக்காது. தூங்க போறணும் இல்ல சாக போறணும், அத பத்தி உனக்கு என்ன? நீதான் தெளிவா உன்னோட முடிவை எடுத்துட்டல. இனிமே நீ என்ன பத்தி யோசிக்காத வைஷு. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணு நீ ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேங்க்யூ வெரி மச். அப்படியும் நீ ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா அது அந்த ஆதித்ய கிட்ட போய் சொல்லு. குட் நைட். சொல்லுங்க மம்மி. என்னாச்சுமா? அங்க அங்க ஒரு பிரச்சனை இல்லையே?
எல்லாரும் நல்லதா இருக்காங்கம்மா. ஆனா மகேஷ் இப்போதான் பில்லோ எடுத்துட்டு ரூமை விட்டு வெளியில போயிட்டாரு. பரவாயில்ல, விட்டு தொலைங்க அதெல்லாம். பட் மம்மி, ஒரு குட் நியூஸ் இருக்கு. வைஷுக்கும் அந்த பையனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு போயிட்டான்னு வச்சுக்கோ, உன்னோட வழி கிளியர் ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னா, விஷயத்த பெருசு பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு எதுவும் பேசாம அமைதியாயிரு. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு பாபா வந்ததா மிஸ்ஸஸ் மிஸ்ரா சொன்னாங்க. அவர் ரொம்ப பிரபலமானவரா. அவருக்கு மந்திர தந்திரம் கூட தெரியுமா. நம்ம போய் அவரை பார்த்துட்டு வருவோமா? மிஸ்ஸஸ் மிஸ்ரா இன்னொன்னு சொன்னாங்க, அவருக்கு வசியம் பண்ண கூட தெரியுமா. அப்படியா? அப்ப கண்டிப்பா போகணும். நான் அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டேன். நீ அட்ரஸ் எழுதிக்கோ. 1 செகண்ட், நான் பென் எடுத்துட்டு வரேன். ஜானு, பென் கிடைச்சதா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க மம்மி. இப்ப பெண்ணுக்கு அவசியமே இல்ல. இன்ஃபேக்ட் எந்த மந்திரவாதிக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நான் நாளைக்கு மதியம் அவரை பாக்குறதுக்கு வரேன். சரியா? நான் இப்போ போனை வச்சிடுறேன். ஓகே, பை. அங்கிள், நீங்களா? சாரி, ஐ ஹோப் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அங்கிள், நான் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வாங்க உட்காருங்க. சொல்லுப்பா, நீ எப்படி இருக்கிற? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் ஆல். அந்த ஜாப் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன், ஆல் குட். தட்ஸ் வெரி குட். வேற என்ன பண்றதா இருக்கிற? இதே ஃபார்ம்ல இருக்க போறியா? பனாரஸ்ல இருக்க போறியா? ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சிருக்க? ஃபியூச்சரா? அங்கிள், ஃபியூச்சரை பத்தி இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. விதி என்ன எங்க கூட்டிட்டு போதோ. ஆனா நான் என்னோட வைஷுவோட ஃபியூச்சருக்காக நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். நான் அவளை ரொம்ப சந்தோஷமா வெல் செட்டில்டா பார்க்க விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். ஃபைனான்சியலி, எமோஷனலி, மென்டலி. வைஷு எப்போதுமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா. லிபரல் வியூஸ், ரொம்ப சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு. அதனால என்ன கேட்டா லைஃப் பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கணும். அவளோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும். அண்ட் ஐ திங்க் இந்த எல்லா தகுதியும் ஆடி கிட்ட இருக்கு. ஆனா அங்கிள், நீங்க இதை எல்லாத்தையும் என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? ஏன்னா வைஷு உன்னை விரும்பின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நீ அவளை நம்பாததுனால. அது மட்டும் இல்ல, நீ அவளோட அன்போட மதிப்பை உணரல. அவளை விட்டுட்டு ஜானுவை சூஸ் பண்ண. இப்போ உனக்கும் ஜானுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. சோ ப்ளீஸ், வைஷுவோட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்கும். You've lost your chance, man. Now for God's sake, அவளோட டெசிஷனையாவது ரெஸ்பெக்ட் பண்ணு. மகேஷ், ப்ளீஸ்.
Can I request you? அவளை விட்டு விலகிரு. Just let her carry on with her life. எனக்கு நல்லா புரியுது, என்னுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. ஆனா இது ஒரு பொண்ணை பெத்த அப்பாவோட ரிக்வெஸ்ட் இது. And I hope உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். Thanks. ஒரு நிமிஷம் அங்கிள். அங்கிள், நீங்க வைஷுவை பத்தி கவலைப்படுறது ரைட் தான். அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க அவளோட ஃபாதர். அவளுக்கு எல்லாமே நல்லதா தான் அமையணும்னு நினைப்பீங்க. ஆனா ஐம் நாட் ஷூர் அங்கிள், உங்களுக்கு வைஷு என்ன விரும்புறான்னு உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா? What do you mean? ஆதித்யா ரொம்ப நல்ல பையன். வைஷுவுக்கு வாழ்க்கையில தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஆனா சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அங்கிள். அவர்னால வைஷுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? அவளோட கல்யாணம், அவளோட ஃபியூச்சர். ஆனா அங்கிள், அவகிட்ட ஒரே ஒரு முறையாவது அவ என்ன விரும்புறான்னு கேட்டீங்களா? மகேஷ், என்னுடைய கடமையை செய்ய விடு. வைஷுவை பெத்து வளர்த்திருக்கிறேன். அவளையும் தெரியும், அவளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும்னு தெரியும். என்ன கேட்டேன்னா, உன்னோட ஃபியூச்சரை பத்தி நீ யோசிக்க ஆரம்பி. அதான் உன் கல்யாண வாழ்க்கை. You are absolutely right, uncle. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், என் கல்யாணம் வெறும் கல்யாணமாவே முடிஞ்சு போச்சு. ஜானை இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறா. ஆனா நான் சந்தோஷமா இல்லைனாலும் அட்லீஸ்ட் என் சந்தோஷம் எங்க இருக்குனாவது எனக்கு நல்லா தெரியும். That's a big achievement. Yes, it is. But you know what, uncle? வைஷுவுக்கு அவளோட சந்தோஷம் எங்க இருக்கு, எதுல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, அவ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட பாக்குறா. And we all know, uncle, that உண்மையும் நிழலும் நம்மளை விட்டு போகவே போகாது. வைஷுவும் எனிவே, ஐம் சாரி அங்கிள். இனி இந்த விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை இல்லை. ஐம் சாரி. ஓ காட், என் டெசிஷன் கரெக்டா இல்லையானே தெரியலையே. This is so difficult. மகேஷ், நீங்க என்ன தேடுறீங்க? ஜானு, கீயை கொடு. முடியாது. கீயை கொடு ஜானு. நான் கொடுக்க மாட்டேன். சாவியை கொடுன்னு சொன்னேன். சாவியை கொடு, இல்லைன்னா உன்ன. மகேஷ், இந்த ராத்திரியில எங்க போற?